ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படும் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு பாரத மக்கள் கழகம் சார்பில் மீனவ சமுதாயத்தினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியாக அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. பாரத மக்கள் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மக்கள் போராளி என்ற அடைமொழியுடன் அறியப்படுபவருமான டாக்டர் வி. பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு கழகத்தின் சார்பில் அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. இந்த நலத்திட்ட உதவியானது மீனவர் தினத்தை ஒட்டி சமூகத்திற்கு உதவும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதேவேளையில் மீனவர் தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக மீனவ சொந்தங்களின் பங்களிப்பையும் கழகம் அறிக்கையாக வெளியிட்டு பாராட்டியது. ஊட்டச்சத்து மிக்க மீன்களை மக்களுக்கு கிடைக்கச் செய்வதில் நமது மீனவ சொந்தங்களின் பங்களிப்பு மகத்தானது. அந்நிய செலவாணியை பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயாக நமது நாட்டிற்கு ஈட்டித் தரும் நமது மீனவர் சொந்தங்களுக்கு உலக மீனவர் தின வாழ்த்துக்கள் என அவர்களின் தேசிய பொருளாதார பங்களிப்பையும் கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்கள் போராளி டாக்டர் வி. பிரபாகரன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பையும் குறித்து பேசினார். பொதுமக்களுக்கு அவர் கையாலேயே அரிசி மூட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் மூலம் மீனவர்களுக்கு மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு உதவியும் செய்ததால் பாரத மக்கள் கழகத்தின் இந்த முயற்சி அனைவராலும் பாராட்டப்பட்டது. மக்களுக்கு மீன் உணவு அளிக்கக்கூடிய மீனவர்களுக்கு இனிய உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்கள். பாரத மக்கள் கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலக மீனவர் தினத்தன்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். இன்று நம்ம நாட்டில் எடுக்க போனால் மீனவர்கள் தான் பெரும் துயரத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள். அவர்களுக்கு மத்திய மாநில அரசு பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்கு எங்கள் இயக்கம் சார்பிலையும் பல கோரிக்கைகளை வைத்தோம். ஆனால் மத்திய மாநில அரசு இதுவரையும் செவிசாய்க்கவில்லை. மீனவர்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரிய மீனவர்கள் என்று, நாட்டில் வாழக்கூடியவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் தான் மீனவர்கள் என்று மத்திய மாநில அரசுக்கே தெரியும். ஆனால் இந்த இடஒதுக்கீடு தருவதற்கு முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு மீனவர்கள் நலன் கருதி பழங்குடி பட்டியலை சேர்க்க வேண்டும். ஆளுகின்ற மாநில அரசு மீனவர்களுக்கான எந்த ஒரு முழு திட்டத்தையும் கொண்டு வந்ததாக தெரியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சரை ஒதுக்காததற்கு தான் மீனவர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் மீனவர்களுக்கு கடலோர வாழும் மீனவர்களுக்கு முழுமையாக பட்டா வழங்க வேண்டும். பூர்வ குடி மீனவ மக்களுக்கு இதுவரை அரசாங்கம் சொன்னது, தமிழக அரசு சொல்கிறாங்க, நாங்கள் கடற்கரையில் வாழும் மீனவர்களுக்கு முழுமையாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முற்றிலுமாக போய் இன்று பழவேற்காடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுக்க போனால் ஒரு கிராமத்துக்கு ஒரு 10 பேர் கூட பட்டா வழங்கவில்லை. நாங்கள் கேட்க வேண்டும் என்னவென்றால், 3 தலைமுறையாக வாழும் மீனவர்களுக்கு அனைவருக்கும் முழுமையாக பட்டா வழங்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ தமிழக அரசு கள்ளசாராய காசு உயிரிழந்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு மீனவன் உயிர் போவோம் அப்படின்ற நிலைமை ஏற்படுத்தி கடலுக்கு சென்று மீனை கொண்டு மக்களுக்கு உணவாக அளிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உயிர் இழந்தா மீனவர்களுக்கு 1 கோடி இழப்பீடா இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய முடிவெடுக்க வேணும் மாநில அரசு.